இன்னைக்கு லைவ்ல வந்து சாண்ட்ரா வந்து மாவாட்டிட்டு இருக்கும்போது அமித், பிரஜன், கமருதன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜுவல்லரி டாஸ்க்கை லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் அந்த லெட்டர் பாக்ஸ் டாஸ்க், அந்த உப்பு கருவாடு டாஸ்க் இருக்கு இல்லையா, அதையாச்சும் வின் பண்ணியிருந்திருக்கலாம். அதை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கமருதன் அதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வந்து ஏன் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி வந்து ஃபஸ்ட்டே அது லெட்டர் மாறி இருந்ததை சொல்லலை. ஏன்னா அவள் முதலே சொல்லியிருந்தானா நாங்கள் அதை சரி பண்ணியிருப்போம். அவள் கிட்ட லைன் கிட்ட வந்ததுக்கப்புறம் போய் சொல்கிறா, அதனால எங்களால் அதை கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, பார்வதியெல்லாம் ஜட்ஜாக போடவே கூடாது, அவள் அதுக்கு ஏற்ற ஆளே கிடையாது, சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன இதோ என்னோ தெரியல, ஏன்னா கமர்த்திலேருந்து எப்படி போய் பார்வதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவார். உடனே சொல்கிறாங்க, இல்லை அவள் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாண்ட்ராவை ஒரு பாம்பு மாதிரி எப்போ வேணால் கொத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பேசுகிறாங்கன்னா, கமருதீன் வந்துட்டு எனக்கு எஃப்ஜேஆலெலாம் செம்ம கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்வதியை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வியானா மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருவோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு அமித், சாண்ட்ரா, பிரஜன் எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ விட்டுரு, யாரும் ஒன்று டீஸ் பண்ணுறாங்கன்னா நீ அதை கண்டுக்காத, நீ அதை கண்டுக்க அவங்க ஜாஸ்தியாக அவனை டீஸ் பண்ணுவாங்க, நீ விட்டுட்டேன்னா அவங்களும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, சாண்ட்ரா வந்துட்டு அரோராலாம் நீ இல்லைன்னா, நீயும் பார்வதி இல்லைன்னா என்றைக்கோ துஷார் கூடயே வெளியே போயிருப்பா, நீங்கள் 2 பேர் வந்தனால தான் அவள் இவ்வளோ நாள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமித், அப்படியா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை, நான் அரோரா ஃப்ரெண்டு தான் நினச்சேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப சூத்திரமான புத்தியெல்லாம் கிடையாது, சொல்கிறது அப்படியே புரிஞ்சுக்குவார், அவ்வளோதான் அமித்துக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.